ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாபுதானா, அதாவது ஜவ்வரிசி போட்டிருக்கோம். இதை வந்து டாப்பியாக்கோ பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா வறுத்துட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 அல்லது 3 விசில் வேக விட்டு வச்சுருக்கோம். ப்ரெஷர் இறங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் வந்து பால் எடுத்துருக்கோம். பால் வந்து 2 கப்பு பால். அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். நமக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரு, வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததையும் அதோடு சேர்த்துட்டோம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி கஸ்டர்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். எதில் நம்ம கஸ்டர்ட் வந்து ஃப்ரிட்ஜில் சில் பண்ண போகிறோமோ அதில் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த ஜவ்வரிசி வந்து வேக வச்சுருந்தோம்ல குக்கரில், அது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் இறங்கிருச்சான்னு. ப்ரெஷர் நல்லா இறங்கிருச்சு. ஆனால் கொழுன்னு இருக்காது. கஞ்சியும் அந்த இதுவுமா இருக்குது. அதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசி விட்டோன்னா முத்து முத்தாக நல்லா அழகாக பால்ஸாக தனித்தனியாக கிடச்சிடும். அதையும் வந்து நம்ம கஸ்டர்டு சேர்த்து வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா ஒன்றா கிண்டி விட்டுட்டோம். தேவைன்னா இதில் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ வெறும் சுகர் சேர்த்தோன்னா கரையாது. அதனால் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இதோட நமக்கு தேவையான பழங்கள்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கிரேப்ஸ் இல்லாதனால ட்ரை கிரேப்ஸை 2 கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை எதுனாலும் போட்டுக்கலாம். இது இல்லாமல் மாதுளை, ஆப்பிள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்மகிட்ட என்ன பழம் நம்ம வீட்டில் பிடிக்குமோ அதெல்லாம். இதோட நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். எசன்ஸ் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, காடமம் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா நல்லா திக்காயிரும். இப்போ ஜவ்வரிசி ஃப்ரூட் கஸ்டர்ட், அதாவது டாப்பியாக்கோ பால் ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் ரெடி.